ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்ல மொறுமொறுன்னு இருக்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சோள வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு கொரப்பான பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 இன்ச் இஞ்சி துண்டு, அப்புறம் 1/2 கப் சோளம் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரோசன் கார்ன் தான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் முழு ஸ்வீட் கார்னை வேக வச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு பாதி வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு சேர்த்துக்கலாம். நம்ம எலுமிச்சை பழ ஜூஸ் சேர்க்குறனால சாட் மசாலா சேர்க்காட்டியும் பரவாயில்ல. இப்போ இதை கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒருவேளை தேவைப்பட்டால் 1-2 ட்ராப்பாக லைட்டாக தெளித்து மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கை வச்சு ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ்க்கு உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நடுவில் லைட்டாக அமுக்கி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போது மீதி இருக்க எல்லா மாவுலையும் இதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம வடையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல கிறிஸ்பியாக அழகாக பொரிஞ்சு வந்துடும். இது அவ்வளோவா எண்ணெயெல்லாம் குடிக்காது. இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு கரண்டி இல்லைன்னா பூரி கரண்டி வச்சு இதை எடுத்து எண்ணெயை லைட்டாக வடிச்சிட்டு இதை ஒரு பேப்பர் டவலில் போட்டுக்கலாம். அப்போ மீதி இருக்க எண்ணெயும் போயிடும். இதை நம்ம சட்னி இல்லைன்னா கெச்சப் 2 கூடயும் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.